மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. நாம இன்னைக்கு 8th மேத்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 ஓட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் fill in the blanks. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन -19/5 lies between the integers dash and dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு ரேஷனல் நம்பர். இந்த ரேஷனல் நம்பரோட டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அல்லது இதை ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தான் அது எந்த ரெண்டு இன்டிஜருக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு டிவைட் திஸ் 19/5. We know 5 3s are 15 and the remainder is 4. Then point we can add a 0 to the working place. So 5 8s are 40 and we got the decimal value of -19/5 as -3.8. இல்லையா கண்ணா? அப்போ -3.8 it will definitely lying between -3 and -4. So the answer for the first question is -3 and -4. Since பாருங்களேன் எப்படி அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, இந்த நம்பர் லைன் போட்டுக்கலாம். நமக்கு இங்கே 0 அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3ன்னு வரும். இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4 அப்படின்னு வரும். இதில் -3.8 அப்படின்னா -3க்கும் -4க்கும் இடையில இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா -3.8 அப்படின்னு. ஸோ இட் லைஸ் பிட்வீன் திஸ் -4 and this -3. ஸோ தி ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் -3 and -4. அதுலேயே செகண்ட் கொஸ்டின் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் தி ரேஷனல் நம்பர் 15/-4 அப்படின்னு இருக்காங்க. 15/-4 அப்படின்னா எப்பவுமே இந்த நெகட்டிவ் சைனை நம்ம டிவைட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போக மாட்டோம், அப்படியே இது கோஷன்ட்டாக வந்துடும். ஸோ வி ஹாவ் டு டிவைட் திஸ் 15/4. We know 4 3s are 12 and the remainder will be 3. As we keep a decimal point to the quotients place, we can add a 0 to it. இல்லைங்களா? அப்போ 4 7s are 28 and the remainder is 2. இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சதுனால ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு 0 ஆட் பண்ணிக்க முடியும். 4 5s are 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னா 3.75. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -3.75 is the decimal form of 15/-4. So this is the answer. Third question, the rational numbers -8/3 and 8/3 are equidistant from the number. இதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. As we know the number line, பாருங்க இது 0னா இந்த சைட் பாசிட்டிவ் 1 2 3ன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸும் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். இப்போ நம்ம சேம் நம்பர் டிஃப்ரெண்ட் சைனில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே -3யும் +3யும் எடுக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் அதாவது 0லேருந்து தான் இது ஈக்விடிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கேருந்து பார்க்க இது 3 யூனிட்ஸும் இங்கிருந்து இந்த சைட் பார்த்தோம்னா 3 யூனிட்ஸ்னும் இந்த பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எப்போ கிடைக்கும்னா 0லேருந்து பார்த்தா தான் கிடைக்கும். எப்போ நம்பர் சேமாகவும் சைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்போது நமக்கு இந்த 0லேருந்து தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலான டிஸ்டன்ஸை அது கொடுக்கும். ஸோ இந்த இடத்துலையும் அதே மீனிங் தான். இது ரெண்டும் ஃப்ராக்ஷன் தான், அதாவது இது ரெண்டும் ரேஷனல் நம்பர்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அண்ட் சேம் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு இந்த 0லேருந்து ரெண்டும் ஈக்விடிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ 0 இஸ் த ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், த நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் த சீக்வன்ஸ் -15/24 20/-32 -25/40 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு இந்த 15 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 5s are 20, 4 5s are 25, 5 5s are எழுதலாம். அதே மாதிரி தான் இங்கே 24 8 3s are எழுதலாம். அடுத்தது 8 4s are இந்த 32 எழுதலாம். அதே போல் 8 5s are எழுதலாம். நமக்கு காமனாக இந்த 3 ரேஷனல் நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அதாவது மேலே கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி வருது. அப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே நியூமரேட்டரில் இருக்குன்னா அடுத்து நெகட்டிவ் சைன் டினாமினேட்டருக்கு வரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது 3 5s are 4 5s are 5 5s are அடுத்தது 6 5s are வரணுமா? ஸோ இந்த இடத்துல 6 5s are. கீழே பாருங்கள் 8 3s are 8 4s are 8 5s are அடுத்தது 8 6s are வருணுமா? ஸோ இதனோட ப்ராடக்ட் என்னன்னு பார்க்குறோம். 30/-48. ஸோ இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர். எழுதிக்கலாம். இட் இஸ் 30/-48 அப்படின்னுட்டு. ஃபிஃப்த் கொஸ்டின், தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58/-78 இஸ். முதல்ல நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒருவேளை ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் தான் இந்த ரேஷனல் நம்பருக்கு இருக்குது அப்படின்னா தட் ஷுட் பி இன் த நியூமரேட்டர். இல்லை 2 நெகட்டிவ் சைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நெகட்டிவ் சைனையும் கிராஸ் பண்ணி பாசிட்டிவ் நம்பரை அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இந்த சம்மில் பார்க்குறோம் நமக்கு ஒரு நெகட்டிவ் சைன் தான் இருக்குது, அது டினாமினேட்டரில் இருக்குது. அதை மாற்றி நம்ம நியூமரேட்டருக்கு இப்படி எடுத்து எழுதிடணும். அப்புறம் நம்ம நம்பர்ஸ் பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் அதாவது நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளிஃபைடு ஃபார்மில் தான் எழுதணும். அதுக்கு பேர் தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, அப்போ இது ரெண்டும் ஈவன் நம்பர்ஸ், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். 2 2s are 4, ரிமைண்டர் 1, 2 9s are 18 மேலேயும் டினாமினேட்டரில் 2 3s are 6ன்னு 1 டைம்ஸ் இங்கே போட்டோம். 2 9s are 18 அப்படின்னு நமக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா -29/39 இஸ் த சிம்பிளிஃபைட் ஃபார்ம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த 29யும் 39க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ வி ஸ்டாப் ஹியர். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 58/-78 இஸ் -29/39. Second question, say true or false. Secondly, first one, 0 is the smallest rational number. Actually, rational number அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0 எல்லாமே வரது தான் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஈவன் ஃப்ராக்ஷன், நெகட்டிவ் ஃப்ராக்ஷன் எல்லாமே. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் இந்த ரேஷனல் நம்பரில் இருக்குது அப்படிங்கும்போது 0வோட நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். இங்கே 0 is the smallest சொல்லியிருக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். அதனால we have to write it as false as the answer. Second question in the same, -4/5 lies to the left of -3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக the denominators are different for this given rational number. அப்படி இருக்கும்போது நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எது லெஃப்ட் எது ரைட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ we have to find the decimal form of this -4/5 and this -3/4 and then only we can decide which is left to the other. So -4/5 ஓட decimal value நமக்கு -0.8 அப்படின்னும், then -3/4 ஓட decimal value -0.75 அப்படின்னும் கிடைக்குது. இப்போது நம்மளோட ஸ்கேலில் மில்லிமீட்டர் லைன் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நமக்கு. இப்போ நெகட்டிவ் சைடில் பாருங்கள், நெகட்டிவ் சைட்னா இங்கே 1 விட கம்மியாக இருக்கும்போது இதுக்குள்ளே தான் இந்த 2 பாயிண்ட்டும் லை ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது -0.1, இது -0.2, -0.3, -0.4, -0.5, -0.6, இது -0.7. அது இந்த -0.7க்கு அடுத்து கொஞ்சோண்டு தள்ளி நமக்கு இந்த -0.75 வரும். அதுக்கப்புறம் இந்த 0.8 அப்படிங்கிறது இங்கே வரும் இல்லைங்களா, -0.8 அப்படிங்கிறது அதுக்கு பக்கமாகவே வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்க, -4/5 இது. அப்போ இந்த -0.8 lies left of -3/4. இது ஸோ இது -3/4, இது -4/5. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் செய்யுது. அதாவது இந்த -4/5 இதனோட லெஃப்டாக தான் இருக்குது பாருங்கள். இதுதான் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடுன்னு சொல்லுவோம். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. பாருங்கள், இதுக்கு லெஃப்டாக தானே இது வந்திருக்கு. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ட்ரூ. அதனால நம்ம இங்கே ட்ரூ அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கிறோம். Third question, -19/5 is greater than 15/-4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டில் எது கிரேட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது. ஒன்றுமே இல்லை பாருங்கள், இந்த -19/5 இந்த பக்கம் எழுதிட்டோம். 15/-4க்கு பதில் இந்த நெகட்டிவ் நம்பரை தூக்கி, நெகட்டிவ் சைனை தூக்கி மேலே நியூமரேட்டருக்கு கொடுத்துட்டு -15/4ன்னு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 14 கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம், இந்த 5 கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது பாருங்கள், -19 × 4 அப்படின்னு வந்துடும் இந்த சைடு. இது -15 × 5 அப்படின்னு இங்கே இந்த நியூமரேட்டருக்கு இந்த 5 கொண்டு வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டோம். பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -76 வருதுங்களா. ஏன்னா 9 4s are 36, ரிமைண்டர் 3. இது ரெண்டுக்கும் -75 வருது. இப்போது இந்த நெகட்டிவ் சைன் பொறுத்த வரைக்கும் எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெருசாக இருக்கும். அப்போ இதுதான் பெருசு அப்படிங்கும்போது இதுதான் கிரேட்டர். திஸ் ஒன் இஸ் கிரேட்டர். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒன்ஸ் அகெயின் பார்க்கலாம் பாருங்கள்.
-19/5 is greater than 15/-4 இருக்காங்க. நமக்கு இதுதான் கிரேட்டர்னு கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிடுறோம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி, டினாமினேட்டர் ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி விச் இஸ் கிரேட்டர் விச் இஸ் ஸ்மாலர்னு கண்டுபிடிக்க முடியும். அதை விட ஈஸி மெத்தட் இது அப்படிங்கிறதுனால தான் இதை போட்டிருக்கேன். இதுலேயே 4th question, the average of two rational numbers lies between them அப்படின்னு இருக்காங்க. ஒருவேளை P அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், Q அப்படிங்கிறது இன்னொரு ரேஷனல் நம்பர் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 into P plus Q அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஏன்னா ஃபைண்டிங் அவுட் a rational number between any two rational numbers அப்படின்னா this is the formula we will use. The meaning for it is if we want to find the average of any two number நம்ம உடனே என்ன பண்ணுவோம், that two number ஆட் பண்ணிட்டு by 2 போட்டுக்கோமா, ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் இதனோட ஆவரேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி the average of two rational numbers எப்பவுமே இதனோட சென்டர் தான் உள்ளதான் லை ஆகும். அதான் இதான் ரெண்டு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனோட ஆவரேஜ் அப்படிங்கும்போது P plus Q/2. இதுதான் நமக்கு ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடைப்பட்ட ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் கூட. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. 5th question, there are an unlimited number of rational numbers between 10 and 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு ஒரு நம்பர் லைனில் ரெண்டு நம்பருக்கும் இப்போ 10க்கும் 11க்கும் இடையில ஏகப்பட்ட ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பிகாஸ் 10க்கும் 11க்கும் இடையில நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரியே we will write it as 10.1, 10.2, 10.3, 10.4, 10.5, 10.6 அப்படின்னு 10.9, 11 அப்படின்னு வரைக்கும் எழுதுவோம். அதே மாதிரி 10க்கும் 10.1க்கும் இடையிலேயே ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. So we can say there are an unlimited number of rational numbers between any two integers or any two numbers. So this statement is true. 3rd Roman, find the rational numbers represented by each of the question marks marked on the following number line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த கொஷனில் நமக்கு இந்த ரெண்டு அதாவது -3க்கும் -4க்கு இடையில ஒரு ஆரோ கொடுத்து இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ரெண்டு இன்டிஜருக்கு இடையில இது எவ்வளோவா டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், 1, 2, 3 டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை 1/3ன்னு எழுதலாம், இதை 2/3 அப்படின்னு எழுத முடியும். ஏன்னா மொத்தமாக இதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும்போது இது ஃபஸ்ட்டு 1 பார்ட், ஸோ 1/3, இது செகண்ட், இது மொத்தமும் 2 பார்ட்ஸ், அதனால 2/3. இது முழுசும் அப்படிங்கும்போது அடுத்த இன்டீஜர் வந்துடும். அப்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இந்த -3 கூட இதையும் அட்டாச் பண்ணி எழுதுனா போதும். ஸோ என்ன வரும் அப்படின்னா -3 2/3 இஸ் தி ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஷன் ஆஃப் த 3rd one. அதுலேயே செகண்ட் கொஷன் என்னன்னு பாருங்களேன். இந்த இடத்துல என்ன இதனுடைய நம்பர் ரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0க்கு அடுத்ததாகவே அப்படின்னா இது எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4 மொத்தம் 5 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 1/5. அடுத்த லைன் 2/5, அடுத்தது 3/5, அடுத்தது 4/5, அடுத்தது 5/5, இட் பிகேம் 1. அதனால இதெல்லாம் தான். ஸோ இந்த இடத்துல போது இந்த 0 கூட இது நெகட்டிவ் சைடு இல்லைங்களா. அப்போ 0 அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம், விட்டுட்டு வெறும் இந்த -2/5, ஏன்னா இது நெகட்டிவ் சைடு இல்லைங்களா. அதனால மைனஸ் போட்டு இந்த இடத்துல -2/5 இஸ் தி ரேஷனல் நம்பர் இண்டிகேட்டட் ஹியர். அடுத்தது 3rd கொஷன் பாருங்கள், இது பாசிட்டிவ் சைடில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ரேஷனல் நம்பர் எதுன்னு இருக்காங்க. 1, 2, 3, 4 இது டிவைட் ஆகிருக்கு. இதை நம்ம 1/4 அப்படின்னு எழுத முடியும். இதை பாருங்கள் 2 பார்ட், அதனால 2/4, இதை 3/4 அப்படின்னு எழுதுவோம். ஸோ நமக்கு இங்கே என்ன எழுதணும்னா இதுக்கப்புறம் இது வருது இல்லையா, அதனால 1 கூட இதை சேர்த்து எழுதணும். ஸோ 1, 3/4 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரேஷனல் நம்பர். ஒரு விஷயம் இந்த கொஷனில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சைடு வரும்போது பாருங்கள் இப்படி தான் நம்ம 1, 2, 3 போட்டு போயிருக்கோம். அப்போது இந்த நம்பருக்கு அடுத்து வரும்போது இந்த நம்பரை முன்னாடியும் இதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷனையும் சேர்த்து போடணும். அதுவே பாசிட்டிவ் சைடுனா இதுதான் 1, இது 2ன்னு இப்படி தான் போகிறோம், அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் போகிறோம். அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற நம்பர் தான் இது கூட ஆட் பண்ணி நம்ம ஒரு ரேஷனல் நம்பராக எழுதணும்.
Fourth question, the points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that Cn is equal to Ny is equal to Ys and R is equal to At is equal to Ti is equal to Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T, I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கிளியராக இருந்துக்கலாம். பாருங்கள், y கண்டுபிடிக்கணும் இது, தென் n இது, தென் a, t, i இதெல்லாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படிங்கும்போது பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் இடையில இது எவ்வளோ ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிஎன்னும் இதுவும் ஈக்குவல், இது கூட ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மூணும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி போட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்படிங்கும்போது பாருங்கள், நமக்கு 3 ஈக்குவல் பார்ட்னதையும் அடுத்தது நம்ம இதை 1/3 போட்டுக்கலாங்க. அப்போ ரெண்டாவது அப்படிங்கும்போது இது 2/3 போட்டுக்கலாமா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. அப்போ இதை என்னென்னு எழுதிக்கலாம்? 1/4, இதை 2/4, இதை 3/4ன்னு போட்டுக்கலாம். எப்படி ப்ரீவியஸ் கொஷனுக்கு நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான். இப்போ y வேணுமா? பாருங்கள், இங்கே எடுத்து எழுதிக்கலாம். y = 2 என்ன பாருங்கள், இந்த -1க்கு அப்புறம் இந்த y வந்திருக்கு. அப்போ -1 2/3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ -1 2/3 இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் y. இதை அப்படியே எழுதுறதுனாலும் எழுதலாம், இதை இம்ப்ராப்பராக மாற்றி எழுதுறதுனால இது எழுதலாம். 3 1s are 3 + 2 is 5. ஸோ -5/3 அப்படின்னும் எழுதிக்கலாம். அடுத்தது n கண்டுபிடிக்கணுமா? n = பாருங்கள், இந்த 1க்கு அப்புறம் இந்த 1/3 வந்திருக்கு. ஸோ -1 1/3 அப்படின்னு அர்த்தம். -1 1/3 இப்படியே மிக்சட் ரேஷனல் நம்பராகவும் வச்சுக்கலாம். இல்லை we can convert it into improper. 3 1s are 3 + 1 -4/3 அப்படின்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 2க்கு அப்புறம் இந்த 1/4 வந்திருக்கு. நமக்கு a கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அப்போ 2 1/4 அப்படிங்கிறது தான் a. ஸோ a = 2 1/4 இப்படியே நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாகவும் வச்சுக்கலாம், இல்லை 9/4ன்னு இம்ப்ராப்பராகவும் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஏக்கு அப்புறம் நமக்கு டி வேணுமா? டி இஸ் வாட்? பாருங்க, இங்கே இருக்கா டி? டீக்கு 2 2/4, 2 2/4. ஸோ 8 + 2 is 10/4 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த டீயோட ஆன்சர். அதே போல் நமக்கு ஐ வேணும் இல்லையா? ஐ இஸ் 2 3/4. அப்போ 8 + 3 is 11. ஸோ 11/4 is the rational number for this I. ஸோ பாருங்க, y வந்து -5/3, n is -4/3. Here a is 9/4, t is 10/4 and I is 11/4 are the answers for this fourth question. Thank you children.